வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நாம் தொடர்ந்து தமிழ் வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். இதில் 10ஆம் வகுப்பு தமிழ் வகுப்பு இயல் 1 இயல் 2 பார்த்துட்டோம். இதில் இயல் 3க்கு உண்டான முக்கியமான இலக்கணங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு விருந்தும் போற்றுதும் அப்படின்னு லெசன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் முக்கியமானது நம்ம பாடப்பிரிவுக்கு சம்மந்தமானது. சரிங்களா? இப்போ இந்த சிலப்பதிகாரம், இந்த கம்பராமாயணமெல்லாம் நம்ம பாடப்பிரிவில் கிடையாதுங்க. சரிங்களா? நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தனித்து உண்ணார் அப்படிங்கிற தலைப்பில் தனித்து உண்ணாமை என்பது தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர். அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவுதாயினும் இனிது என தமியர் உண்டாலும் இளரே அப்படிங்கிறார் என்று கடலுள் மாய்ந்த இளம் பெருவெழுதி குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா? இது புறநானூறு. சரிங்களா? இங்கே பாருங்க. இளமையில் விருந்தோம்பல். வீட்டிற்கு வந்தவரும் வறிய நிலையில் எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளித்து வீட்டுக்கு வந்தவருக்கு வறிய நிலையிலேயும் நம்ம வறுமையில் இருந்தாலும் எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்திர நம் முன்னோர். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி அப்படிங்கிறத குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டொன்றோ இழல் அப்படிங்கிறது புறநானூற்றுடைய ஒரு பாடல். சரிங்களா? பாருங்க. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணையம் வைத்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்தால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி நெருணை வந்த விருந்திற்கு மற்றுதன் இரும்புடை பலவால் வைத்தனன் இன்றி கருங்கோட்டு சீரியால் பணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? புறநானூறு. சரிங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். ஏன்னா ஔவையார் அது நம்மளுக்கு பாடப்பிரிவில் இருக்கிறார். என்ன? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். அவர் பாடிய தனிப்பாடலில் வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறுமெருவென புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து அதாவது திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகம் பெறும். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கிறாரு. சரிங்களா? என்று அவர் கூறுவதில் வள்ளல்கள் விருந்தினர் போற்றதே வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்படுவதே அறிய முடிகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஔவையார் நம்ம சிலம்பஸில் இருக்கார். சரிங்களா? சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரிப் வாசிச்சு பாருங்கள். சரிங்களா? சரி. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காசி காண்டம் அதிவீர பாண்டியனுடைய செயல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பாடப்பிரிவில் கிடையாது. சரிங்களா? இங்கே வருங்க. அருகுறை அப்படின்னா சொல்லும் பொருள் மட்டும் பார்த்துடலாம். அருகுரல் அப்படின்னா அருகுறனா அருகில். முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். முகமன் அப்படி அருகுறனா அருகில். முகமன்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் தான் முகமன் அப்படிங்கிறது. அடுத்தது நன்மொழின்னு கொடுத்துருக்காங்க. நன்மொழி அப்படிங்கிறது நன்மை கூட்டல் மொழி பண்புத்தொகை. வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வளங்கள். சரிங்களா? இதெல்லாம் தொழிற்பெயர்கள். சரியா? தொழிற்பெயர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துறோம். மொத்த தொழிற்பெயர் விதிகள் 13 ஸ்கூல் புக்கில் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ இதெல்லாமே தல்விகிதில் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் என்னதுங்க? தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உரைத்த அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? உரை கூட்டல் இத்து கூட்டல் தா இத்து கூட்டல் ஆ. உரை அப்படிங்கிறது பகுதி, இத்து சந்தி, இத்திறந்த காலநிலை, ஆ பெயரச்சு விகுதி. வருக அப்படிங்கிறது வா பகுதி, வரு என கூறி விரிந்தது விகாரம், கா வேங்கோல் வினைமுற்று விகுதி. சரிங்களா? இதெல்லாம் ஈஸி தானுங்க. அடுத்தது மலைபடுகடாம் அப்படிங்கிற பாட்டு கொடுத்துருக்காங்க. பெருங்கௌசிங்கனார் அப்படிங்கிறது அவரும் நம்ம பாடப்பிரிவில் கிடையாது. சரிங்களா? அசையி அப்படின்னு என்னது? சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். சரி. அசையி அப்படின்னு என்னது? இலைப்பாரி அப்படின்னு பொருள். அசையின்னு இலைப்பாரி. கடும்பு அப்படின்னு என்னது? சுற்றம்.
கடும்பு அப்படின்னா சுற்றம், ஆரி அப்படின்னா அருமை அப்படின்னு பொருள். சரியா, ஆரி அப்படின்னா அருமை. வைரியம் அப்படின்னா கூத்தர் அப்படின்னு பொருள். இரடி அப்படின்னா திணை அப்படின்னு பொருள். சரிங்களா, இரடி அப்படின்னா இந்த திணையும் கூட கொடுத்துருவாங்க, இந்த திணை தான் வரும், இந்த திணையும் கூட கொடுத்துருவாங்க. சரிங்களா, அப்போ நம்ம படிக்கும்போது தெளிவாக இருக்கணும். இரடி அப்படின்னா திணை. அல்கி அப்படின்னா தங்கியின் பொருள். நரலும் அப்படின்னா ஒலிக்கும். சரிங்களா, நாம் ஒலிக்கும்ட்டு இந்த ஒலிக்கும் கூட கொடுத்துருவாங்க, அப்போ ஒலிக்கும். படுகர் அப்படின்னா பள்ளம். வேவை அப்படின்னா வெந்தது. பொம்மல் அப்படின்னா சோறு. அடுத்தது அசையி, கெளியி, இதெல்லாம் வந்து சொல்லிசை அளபடிகள். கடைசியில் ஈல முடிஞ்சிருக்கு இல்லைங்களா. லியே இல்லு கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரிப்போம். லியே இல்லு கூட்டல் ஈன்னு பிரிப்போம். ஈக்கினமான ஈ வந்திருக்கு. சரிங்களா, ஈ வந்து என்னது, சொல்லிசை அளபடிகள். ஒரு சொல்லு ஈலுக்கு வந்து முடிஞ்சிருது அப்படின்னா அது என்னது, சொல்லிசை அளபடிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது மலைந்து அப்படின்னா மலை கூட்டல் இந்து வந்திருக்கு. இத்து ஆனது இத்து சந்தி, இந்தானது விகாரம். சரியா, தூவ பிரிக்கல இத்து கூட்டல் ஊ. இத்து வந்து இறந்த கால நிலை, ஊ வினையாச்சு விகுதி. பொழிந்த அப்படின்னா பொலி கூட்டல் இந்து வந்திருக்கும். இந்து இத்து வந்து சந்தி, இந்தானது வந்து விகாரம். இத்து வந்தாலும் இந்து வரும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா, இத்து கூட்டல் ஆ. இத்து வந்து இறந்த கால நிலை, ஆ வந்து பெயரச்சு விகுதி. சரிங்களா, கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜராயனுடைய ஒரு முக்கியமான ஒரு நூல். சரிங்களா, அதில் முக்கியமானது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதாங்க ரொம்ப முக்கியம், வட்டார வழக்கு சொற்கள் அப்படிங்கிறது. சரிங்களா, இதில் பாருங்கள், பாய்ச்சல் அப்படின்னு என்னது, பாத்தி அப்படின்னு பொருள். பதனம் அப்படின்னு என்னது, கவனமாக அப்படின்னு பொருள். நீத்துப்பாகம் அப்படின்னு என்னது, மேல்கஞ்சி அப்படின்னு பொருள். கடிச்சு குடித்தல் அப்படின்னு என்னது, வாய் வைத்து குடித்தல் அப்படின்னு பொருள். மகிழி அப்படின்னு என்னது, சோற்றுக்கஞ்சி அப்படின்னு பொருள். வரத்துக்காரன் அப்படின்னு என்னது, புதியவன் அப்படின்னு பொருள். சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு அப்படின்னு பொருள். அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் அல்லது அணுக்கம் அப்படின்னு பொருள். சரிங்களா, இதையும் கொடுத்துட்டு இதையும் கூட கொடுத்துட்டு கூட கேட்கலாம். தொலைவட்டைனா தொலைவில் அப்படின்னு. பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, பதனம்னா கவனமாக, நீத்துப்பாகம்னா மேல்கஞ்சி. சரிங்களா, அதே நீத்துப்பாகம்னா சோற்றுக்கஞ்சின்னு கூட கொடுக்கலாம். நீத்துப்பாகம்னா மேல்கஞ்சி. கடிச்சு குடித்தனா வாய் வைத்து குடித்தல். மகிழி அப்படின்னா சோற்றுக்கஞ்சின்னு பொருள். வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் அப்படின்னு பொருள். சடைத்து புளித்தினா சலிப்புன்னு பொருள். அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் அணுக்கம்னு பொருள். தொலைவட்டைனா தொலைவில் அப்படின்னு பொருள். சரிங்களா, இது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா, சரி. இப்போ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா தொகைநிலை தொடர்கள். அப்படி சரி, போன வகுப்பில் தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வகுப்பில் தொகாநிலை தொடர்கள் அப்படிங்கன்னு சொல்லி இருக்கிறத பார்க்கலாம். தொகாநிலை தொடர் தொகை 6, தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். சரிங்களா, அதை நாம் பார்க்கலாம். சரிங்களா, தொகைனா மறைஞ்சு வர்றது, தொகா அப்படின்னா வெளிப்படையாக வர்றது. தொகாநிலை தொடர்கள். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு தொடரில் சொற்களுக்கிடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். காற்று வீசியது, குயில் குவியது. முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறொரு சொல் வேண்டாது பொருளை வந்து உணர்த்துகின்றது. அதுபோன்று இரண்டாவது தொடரிலும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்னும் பொருளை வந்து தருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது ஃபஸ்ட்டு தொகைநிலை தொடர்கள் வந்து 9 வகைப்படும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிறது 9 வகைப்படும். எழுவாய் தொடர். எழுவாய்னு என்னது, ஃபஸ்ட் அது தெரிஞ்சால் தான் இது தெரியும். யார் எது எவை என்ற வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாய். யாரை எதனை எவற்றை என்ற வினாக்களுக்கு விடுவது செயற்படும் பொருள். வினை வினா பெயர் ஆகியவற்றுக்கு விடையாக வருவது பயனிலை. இது தெரிஞ்ச இது ஈஸிங்க. எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்ந்து வருவது எழுவாய் தொடர். சரியா, இனியன் கவிஞர் பெயரில் முடிஞ்சிருக்கு. காவிரி பாய்ந்தது வினையில முடிஞ்சிருக்கு. பேருந்து வருமா வினால முடிஞ்சிருக்கு. சரிங்களா, மேற்கண்ட 3 தொடர்களும் பெயர் வினை வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர்களாக அமைந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இது ஈஸி தான். சரிங்களா, அடுத்தது விழித்தொடர். கண்ணன் என்பதை கண்ணா அப்படின்னு சொல்லி அழைக்கிறது. சரிங்களா, விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடராகும். நண்பா எழுது. நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. நண்பா அப்படிங்கிற விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. சரிங்களா, நண்பனை நண்பா எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், விழித்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஈஸி தாங்க விழித்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா, கண்ணன் என்பதை கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா,
சரியா? விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். நண்பா எழுது, இதை நாம் பார்த்துருக்கோம். சரியா? முதல் வேற்றுமையிலேயே பார்த்துருக்கோம். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, கடைசி வேற்றுமை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டு வினைமுற்று. நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். வினைமுற்று அப்படிங்கிறது ஒரு செயல் முற்றுப்படுச்சுன்னா அது வினைமுற்று. வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடராகும். பாடினால் கண்ணகி, கண்ணகி பாடினால் அப்படின்னா எழுவாய் தொடர். பாடினால் கண்ணகி அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று தொடர். பாடினால் என்னும் வினைமுற்று முதலில் நின்று பெயரை கொண்டு முடிந்துள்ளது. இது வந்து வினைமுற்று தொடர். இதே கண்ணகி பாடினால்னு எழுவாய் தொடர். பெயரச்சு தொடர், பெயரச்சும் நாம் பார்த்துருக்கோம். முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்சு தொடராகும். கேட்ட பாடல், கேட்ட என்னும் வெச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. இது பெயரச்சு தொடர். வினையச்சு தொடர். முற்றுப்பெறாத வினையை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடராகும். பாடி மகிழ்ந்தனர், கேட்ட பாடல் அப்படின்னா ஆளை முடிஞ்சிருக்கா, அதுக்கப்புறம் ஒரு பேர் வந்திருக்கு. சரியா? பாடி மகிழ்ந்தனர், பாடி அப்படிங்கிறது ஈழ முடிஞ்சிருக்கு. மகிழ்ந்தனர், பாடி என்னும் மெச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது. அப்போ இது வந்து வினையச்ச தொடர். இதெல்லாம் ஈஸி தானே. அடுத்தது வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் எனப்படும். கட்டுரையை படித்தான், ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துள்ள உணர்த்துகிறது. அன்பால் கட்டினார், ஆள் வந்திருக்கா, ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. அறிஞருக்கு பொன்னாடை, கூ என்னும் நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. சரியா? அப்போ நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து இடைச்சொற்தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொற்தொடர் ஆகும். இப்போ இடைச்சொல் அப்படிங்கிறது தமிழில் நிறைய இருக்குது. சரிங்களா? அப்போ இறைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். மற்றொன்று, மற்று ப்ளஸ் ஒன்று. மற்று என்பது இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது. மற்றொன்று. சரியா? அப்போ இது வந்து இடைச்சொல் தொடர் அப்படிங்கிறது. உரிச்சொல் தொடர்னா உரிச்சொல் நிறைய இருக்குது. சால, உரு, தவ, நனி, கூர், களி, தட. சரியா? இதெல்லாம் உரிச்சொற்கள். ஒரு வந்து மிகைப்படுத்தி கூறுறது. உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடராகும். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். சரிங்களா? சால சிறந்தது, மிகச்சிறந்தது. சால என்பது உரிச்சொல். அதனைத் தொடர்ந்து சிறந்தது என்கின்ற சொல் நின்று மிகச்சிறந்தது என்னும் பொருளை தருகிறது. அடுக்கு தொடர் அப்படின்னு என்னது? அடுத்தது 9வது விரைவி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விரைவு, வெகுளி, உவகை, சினம் ஆகிய பொருள் வருவது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் 2, 3, 4 முறை வந்து அடுக்கி தரும். பிரித்தால் பொருள் தரும். இது அடுக்கு தொடர். இரட்டை கிளவி வந்து பிரித்தால் பொருள் தராது. சரிங்களா? அடுக்கு தொடர் ஒரு சொல் 2, 3 முறை வந்து அடுக்கிடுவது அடுக்கு தொடர் ஆகும். வருக வருக ஒரு சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. சரிங்களா? அப்போ இதில் எல்லாமே நாம் வந்து என்னது? எழுவாய் தொடர், விழித்தொடர், அதுக்கப்புறம் பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர், வினைமுற்று தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் எல்லாமே நம்ம வந்து கிளாஸில் வந்து நான் பார்த்ததை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இக்காலத்தில் பெருமளவில் நாம் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சுடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. இங்கே பாருங்க, வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை இதெல்லாம் வேண்டிய, சரியா, கூடிய, மாணவன், தக்க அப்படின்னு தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சுடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் வந்து உருவாகின்றன. கேட்க வேண்டிய பாடல் 2 பெயரெச்சங்கள் வந்திருக்கும். சரிக்கா? கேட்க வேண்டிய பாடல்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் பெயரை கொண்டு முடிஞ்சால் அது கூட்டுநிலை பெயரெச்சங்கள். கேட்க வேண்டிய. சரியா? ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் இருக்கா, அது பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கா? சரிங்களா? அது வந்து பெயரெச்சம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ கேட்க வேண்டிய அப்படிங்கிற எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சனால கூட்டுநிலை பெயரெச்சம். சொல்ல தக்க 2 எச்சங்கள் செய்தி, அது வந்து கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்தது புக் பேக் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பின்வருவற்றுள் முறையான தொடர் எதுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது இது கரெக்டு. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர குறிக்கூடியது. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்களில் பொருள்களை வேறுபடுத்தி காரணமாக அமைவது வேற்றுமை உறுப்பு. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். சரியா? வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? காசிக்காண்டம். சரியா? காசி நகரத்துக்கு வழிபடுத்தும் நூல். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்மையிலும் விருந்து அப்படிங்கிறது.
இதெல்லாம் நம்ம பாடப்பிரிவில் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க, இந்த அகராதிகள் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக நம்ம செஞ்சு பாருங்கள். சரிங்களா, நம்ம எல்லாமே நாம் பார்த்துட்டோம். இதில் வந்து இந்த அகராதிகள் காண்க அப்படிங்கிறது, இப்போ ஊன்னா உணவு, ஊன் அப்படின்னா ஊன்னா சரியா, ஊன் அப்படின்னா உணவு, ஊன்னா இறைச்சி அப்படிங்கிற பொருளில் வரும். சரியா, ஊன் அப்படின்னா உணவு, இந்த ஊன்னா இறைச்சி, அந்த மாதிரி திணை அன்னம், இதெல்லாம் ஈஸி தானே. இதை வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி நீங்கள் இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, இதை வந்து உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்காக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அடுத்தது செவ்விலக்கியம், கலைச்சொல். செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பி இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம்னா ஆன்சிட் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம்னா லீஜனல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோல்க் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர். இதெல்லாம் ஈஸி தானே. அடுத்து திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருக்குறளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது எத்தனை, 14வது அதிகாரம். இதில் அறத்துப்பாலில் இல்லறவியல் இருக்கு. இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், கேட்பாங்க. ஒழுக்கமுடைமை இங்கே 14வது அதிகாரம் கொடுத்துட்டாங்க. 14 வயசில் நம்ம வந்து 14 வயசானால 14 வயசில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு நம்ம வச்சுக்கோங்க. அப்போ அறத்துப்பால். சரியா, அடுத்தது இல்லறவியல்ல இல்லறத்துக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், நாம் வச்சுக்கோங்க. சரியா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, ஒழுக்கம் அப்படின்னு என்ன பொருள், நன்னடத்தை. விழுப்பம் அப்படின்னு என்ன பொருள், சிறப்புன்னு பொருள். தரலான் அப்படின்னு என்ன பொருள், தருவதால் அப்படின்னு பொருள். உயிரினும் ஓம்பப்படும்னா உயிரை காட்டிலும் மேலானது அப்படின்னு பொருள். ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது உயிர், அதாவது வந்து ஒழுக்கமுள்ள உயிர் தான் வந்து சிறப்பானது. சரிங்களா, அப்போ ஈஸி தான். அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அப்போ ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவார், ஒழுக்கம் வாழ்வில் எல்லாரும் மேன்மை அடையவர். ஒழுக்கம் தவறுவர், இழுக்கம்னு என்னது, ஒழுக்கத்திலிருந்து தவறுதல், இழுக்கம்னு என்னது, ஒழுக்கத்திலிருந்து தவறுதல். சரிங்களா, எய்தாப்படி ஒருபோதும் வரக்கூடிய பெரிய பழிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எய்தாப்படின்னு என்னது, ஒரு ஒழுக்கம் தவறுவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த ஒழுகல் அப்படின்னு என்னது, வாழ்தல் அப்படின்னு பொருள். இந்த ஒழுகல் அப்படின்னு என்னது, வாழ்தல் அப்படின்னு பொருள். உலகத்தோடுன்னு என்னது, உலகில் வாழும் பெரியோர் நல்லவர்களுடன். சரியா, அப்படின்னு பொருள். உலகத்தோடு, உலகில் வாழ்வர் நல்ல மனிதர்களோடு ஒத்து வாழ கல்லாதார், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் பல நூல்களை கற்றாராயினும் அறிவில்லாதவராகவே கருதப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த மெய்யுணர்தல், இதெல்லாம் வந்து நமக்கு சிலம்பஸில் வந்து கிடையாது. அடுத்து இந்த பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது நம்ம பாடப்பிரிவில் வந்து இருக்குது. சரிங்களா, இதையும் நாம் பார்த்துக்கணும். பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது இங்கே 45ன்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா, இது வந்து 45வது அதிகாரம். இது எல்லாம் கேட்கலாங்க. சரிங்களா, எங்கள் பொருட்பாலில். சரிங்களா, நம்ம எப்படி நாம் வச்சுக்கணும், பெரியவர்கள் தானே நம்மளுக்கு வந்து செல்வ சேமித்து வச்சுருக்காங்க, அப்போ பொருள் வந்து சேமித்து வச்சுருக்காங்க. பொருட்பாலில் அரசியலில். சரியா, 45வது அதிகாரமாக இருக்குது. சரிங்களா, இது பொருட்பால் அரசியலில் 45வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் இருக்குது. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக கொள்ளல், பேணின்னு எனது மதித்தல். சரியா, கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு பெரியோரை, சரியா, பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதலாகும். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை, சரியா, பெரியாரை பேணி தமராக கொள்ளல், கிடைத்தற்கு அரிய பேறுகளில் எல்லாம் பெரும்பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இடிப்பாறை இல்லா, சரியா, இடிப்பாறை அப்படின்னு என்னது, தமக்கு அறிவுறு. சரிங்களா, இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பாரில்லான் கெடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இடிப்பாருன்னு என்னது, சரியா, நம்முடைய தவறுக்கு அறிவுரை கூறுபவர்கள் அப்படின்னு பொருள். ஏமாறா அப்படின்னு என்னது, பாதுகாப்பில்லாத அப்படின்னு பொருள். சரியா, அப்போ குற்றம் கண்ட பொழுதும் இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன்
பகைவரென்றியும் தானே கெடுவான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது பல்லார் பகைகளின் பத்தெடுத்த தீமைத்து நல்லார் தொடர்கொகை உடல் அப்படின்னு சொல்றார். பல்லார்னு என்னது? பல பேர் அப்படின்னு பொருள். பத்தெடுத்த அப்படின்னு என்னது? 10 மடங்கு அப்படின்னு பொருள். சரிங்களா. தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்படுவதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நட்புடையோரின் நட்பை கைவிடுதல் அப்படின்னு சொல்றார். சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பாடப்பிரிவில் இருக்கு. அது கொடுங்கோன்மை சிலம்பஸில் இல்லை. கண்ணோட்டம் அப்படிங்கிறது இரக்கம் கொள்ளுதல். இது நம்ம பாடப்பிரிவில் இருக்கு. இது ரொம்ப 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 முக்கியமானது இந்த 3 திருக்குறளும். சரிங்களா. கண்ணோட்டம் அப்படிங்கிறது 58வது அதிகாரத்தில் இருக்கு. பொருட்பால் அரசியல்ல. பொருட்பால் அரசியல்ல கண்ணோட்டம் 58வது அதிகாரம். சரிங்களா. அப்போ இதை நாம் பார்த்துடலாம். சரியா. அடுத்தது பண் எண்ணாம் பாடற்கியபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ஃபஸ்ட்டு கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல் அப்படின்னு பொருள். பண்ணா இனிய ஓசை அப்படின்னு பொருள். பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன்? அதுபோலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? சரியா. இது எடுத்துக்காட்டு ஓமையணி. சரியா. பண்ணெண்ணாம் பாடற்கின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு பொருள். சரிங்களா. அடுத்தது கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்குரிமை உடைத்த இவ்வுலகு அப்படின்னு சொல்றார். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்குரிமை உடைத்து உலகு அப்படின்னு சொல்றார். கருமம்னா கடமை அப்படின்னு பொருள். நடுநிலைமையை கடமை தவறாமல் இரக்கம் காட்டுவருக்கு இவ்வுலகம் உரிமை உடையதாகும். நடுநிலைமை தவறாமல் நடுநிலையாக கவடை தவறாமல் நடுநிலைமையுடன் கடமை தவறாமல் இரக்கம் காட்டுவருக்கு இவ்வுலகமே உரிமை அப்படின்னு சொல்றார். சரிங்களா. அடுத்தது பெயக்கண்டும் அப்படின்னு பொருள். நண்பர்கள், அன்புடையவர்கள். சரிங்களா. பெயக்கண்டும் நஞ்சுண்ட அமைவர், நயத்தக்க, எல்லோராலும் விரும்பத்தக்க, நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னு சொல்றார். விரும்பத்தகுந்த இயற்கை இயல்பை கொண்டவர்கள் பிற நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவார். விரும்பத்தக்க இயற்கை இயல்பை கொண்டவர்கள் பிற நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அப்போது இது கண்ணோட்டம். இது 3 திருக்குறளும் நம்ம பாடப்பிரிவில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது ஆழ்வினை உடைமை அப்படிங்கிறது நம்ம பாடப்பிரிவில் கிடையாது. நன்றியில் செல்வம் அப்படிங்கிறது நம்ம பாடப்பிரிவில் கிடையாது. சரிங்களா. அப்போ திருக்குறள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படுவது. சரியா. உயிரினும் ஓம்பப்படும். ஊர் நடுவில் நச்சுமரம் பழுத்தற் போன்றது அப்படிங்கிறது. நடுவூருள் நச்சுமரம் பழுத்தற்று அப்படிங்கிறது. ஒழுக்கத்தின் வழி உயர்வடைவர், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அப்படிங்கிறது. சரிங்களா. அடுத்தது எய்துவர் எய்தாப்பழி இக்குறளடி பொருந்தும் வாய்ப்பாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இதை பார்த்துடலாம். சரிங்களா. இங்கே பாருங்க. எய்துவர் எய்தாப்பழி இக்குறளை பொருளும் வாய்ப்பாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றும் எடுத்து பிரிக்கிறதா. எய்துவர் அப்படின்னா இப்படி பிரிக்கலாமா? குறில் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அளபடையில் நாம் பார்த்துருப்போம். எய் அப்படிங்கிறது இது நேரசை வரும். இது துவர் அப்படிங்கிறது நிறையசை வரும். ஏன்னா குறில் ப்ளஸ் ஒற்று, இருகுறில் ப்ளஸ் ஒற்று. அடுத்தது நேர்நிறை கூவிலம்ட்டு வரும். சரிங்களா. கூவிலம். அடுத்தது எய்தாப் அப்படிங்கிறது எடுத்துட்டிங்கன்னா எய்தாப்னு பிரிப்போம். எய் இது நேரசை வரும். இது நேரசை தான் வரும். நேர் தேமா. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது பழி அப்படிங்கிறது நிறை. பழி அப்படிங்கிறது என்னது? இருக்குறில். அப்போ நிறையசை வரும். நிறைய என்னது? மலர் அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் முடியும். சரியா. அப்போ கூவிலம் தேமா மலர் அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா. அடுத்தது வேலோடு நின்றான் இது என்ற போதும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னா போலும் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கா. அப்போ இது என்னது? உவமை அணின்னு பொருள். என்னது? உவமை அணி அப்படின்னு பொருள். சரிங்களா. அடுத்தது சரிங்களா. அப்போ இது நம்ம அந்த அறிவுமதியெல்லாம் நம்ம பாடப்பிரிவில் கிடையாது. சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது அப்போ இந்த வகுப்பில் நாம் என்னென்ன பார்த்துருக்கோம்? முக்கியமான இலக்கங்கள் தொகைநிலை தொடர் அப்படின்னு என்னென்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த விருந்தே போற்றுறதுல ஔவையார் கூண்ண கூற்று ரொம்ப முக்கியம். ஔவையார் பாடப்பிரிவில் இருக்கார். சரியா. அப்புறம் கலை சொற்கள் நாம் பார்த்துருக்கோம். சரியா. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா. அப்புறம் இந்த திருக்குறளில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சரிங்களா. சரி ஓகே.
இப்போ வந்து திருக்குறளில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இப்போ பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை எடுத்துக்குன்னு வச்சுக்கலேன். பொறையுடைமை அப்படிங்கிறது வந்து நம்ம சிலம்பஸில் வந்து கிடைக்குது. பொறையுடைமை அப்படிங்கிறது நம்ம சிலம்பஸில் வந்து இருக்குது. சரியா, இதுக்கான இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, இதுக்கான இங்கிலீஷ் நேம் என்ன? த பொசஷன். சரியா, த பொசஷன் ஆஃப் பேஷியன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கான இங்கிலீஷ் நேம். சரிங்களா, திருக்குறளுக்கும் நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. இப்போ ஒழுக்கம் அப்படின்னு டிசிப்ளின் அது நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் பொறையுடைமை இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான இங்கிலீஷ் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா த பொசஷன் ஆஃப் பேஷியன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கான ஒரு இதுக்கான ஒரு இங்கிலீஷ் வந்து சரியா தமிழுக்கு உண்டான இங்கிலீஷ் பொருள். சரிங்களா, அப்போ நீங்கள் இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்போ திருக்குறள் அதிகாரம் எந்த பால் எந்த பிரிவு எத்தனாவது அதிகாரம், அப்போ திருக்குறளில் இந்த தமிழுக்கு வந்து இங்கிலீஷில் அது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையே கேட்டுருவாங்க. த பொசஷன் ஆஃப் பேஷியன்ஸ் அப்படின்னா பொறையுடைமை நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். சரிங்களா, அப்போ இந்த வகுப்பில் இயல் 3க்குண்டானது முக்கியமானது வந்து நாம் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, அடுத்ததான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். இந்த வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது நம்ம நிறைய கிளாஸில் பார்த்துருப்போம். சரிங்களா, இதில் வந்து இப்போ வந்தவன் அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம், வந்தவன் அப்படிங்கிறது திணைப்பால் என்னிடம் காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்தவன் அப்படின்னா இது ஒரு ஆண்பாலை காட்டுதா? சரிங்களா, இதெல்லாம் ஈஸி தானே. வந்தவள் அப்படின்னு என்னது, அது ஒரு பெண்பாலை காட்டுது. சரியா, அப்போ திணைப்பால் என்னிடம் காட்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து தன்மை முன்னிலை படற்கையில் என்ன வரும், இது வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வினையாள பெயர் தன்மை முன்னிலை படற்கையில் வரும். சரியா, தன்மை முன்னிலை படற்கை அதுலேயும் வரும். சரிங்களா, அது நான் போன கிளாஸ் முந்தின கிளாஸ் வந்து நம்ம பார்த்தோம் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தன்மை அப்படின்னு என்ன சொல்கிறோம், எடுத்தவன், எடுத்தேனே பார்த்தாயா அப்படின்னா எடுத்தவன் அப்படின்னு என்னது தன்மை இடம். சரியா, முன்னிலையில் சொல்லணும் அப்படின்னு எதை சொல்லுவோம், வந்தீரே. வந்தீரே என்னது, வந்தவரத்தான வந்தீரே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அது முன்னிலை. படற்கை அப்படின்னு என்னது, படற்கை இறக்கத்தில் சரியா மூன்றாவதாக இருக்கக்கூடியவர், வென்றவர் மூன்றாவதாக இருக்கக்கூடியது படற்கை இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அப்போ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, பாய்ச்சல்னா பாத்தி, பதனம் கவனமாக, நீத்துப்பாகனா மேல்கஞ்சி, கடிச்சு கொடுத்தனா வாய்வை குடித்தல், மகளினா சோற்றுக்கஞ்சி, வரத்துக்காரனா புதியவன், சடைத்து புளித்தனா சலிப்பு, அழுக்கம்னா அழுத்தம் அல்லது அணுக்கம் அப்படின்னு பொருள், தொலைவாட்டைனா தொலைவில். வட்டார வழக்கு சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சரிங்க. மீண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4வது இயலில் வந்து நாம் வந்து சந்திக்கலாம். நன்றி.